சார் நம்ம யூடியூப் நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப நல்லா தான் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கேன். பட் திடீர்னு பார்த்தாக்க கண்ணுக்கு பக்கத்தில் கருப்பாக வளையம் வந்திருக்கு. இந்த கண்ணை சுற்றி கருப்பு வளையம் ஏன் வருகிறது? அது வந்தால் அதை எப்படி சரி செய்வது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? கண்ணை சுற்றி கருவளையம் என்பது உங்களுடைய மூளைக்கும் நரம்பு மண்டலக்கும் தேவையான ஓய்வு கிடைக்கவில்லை என்பதை காட்டுகிறது. உங்களுடைய மூளைக்கு எவ்வளவு ஓய்வு வேணுமோ, நரம்புகளுக்கு எவ்வளோ ஓய்வு வேணுமோ அந்த ஓய்வை நீங்கள் கொடுக்கவில்லை என்பதை காட்டுகிறது கருவளை. இந்த கருவளையத்தை நீங்கள் முறையாக உங்கள் உடம்புக்கு தேவையான நரம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து முறையான நல்ல உறக்கத்தை எடுத்து நல்ல ஓய்வு தேவையான ஓய்வை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இது உடம்புல வெவ்வேறு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, கண் கருவளையம் வந்துச்சு அதுக்கு ஒரு ஸ்க்ரீம், நல்லா க்ரீம் வாங்கி நல்லா பண்ணி மாய்ஸ்சரைசர் அப்புறம் இந்த மாதிரி சில க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கி அப்ளை பண்ணி அதை மறைச்சிடுறாங்க. உங்கள் உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு பிரெயின் உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. எனக்கு ரெஸ்ட் கொடுக்குது, பத்தலைப்பா, எனக்கு ப்ராப்பரான ரெஸ்ட் இல்லை, நான் ஓவர் ஒர்க் பண்ணுறேன், என்னை கொஞ்சம் கவனி, என்னை கொஞ்சம் கூல் பண்ணு அப்படின்றதுக்காக உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது மூளை. இதை நாம் உணராமல் மார்க்கெட்டில் என்னென்ன க்ரீம்ஸ் எல்லாம் இருக்க வாங்கி அதை மறைச்சிட்டு இருந்தோம்னா ஒரு நாளைக்கு மூளை ஒன்றா சேர்த்து பழிவாங்க, வெவ்வேறு நோயாக பழிவாங்க. அதனால் தயவு செய்து டீப்பாக நல்லா தூங்குங்க, நைட்டில் நல்லா தூங்குங்க, காலையில் சீக்கிரம் எடுங்க. நைட் தூக்கம் மீன்ஸ் நைட்டில் 9 மணிக்கெலாம் பெட்டுக்கு போயிடணும். நைட்டு 9 மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிடணும். பெட்டுக்கு போயிடணும் மீன்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் 1 ஹவராவது கேப் இருக்கணும். உங்கள் சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் மத்தியில் ஒரு 1 ஹவராவது கேப் இருக்கணும். அந்த 1 ஹவர் கேப் எடுத்துகிட்டு நைட்டில் தூங்கணும். நைட்டில் எளிமையான ஃபுட் எடுக்கணும். என்னென்ன பிரியாணி இருக்கோ அத்தனை பிரியாணி சாப்பிடக்கூடாது. அவர் ஹெவியாக சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னு சொன்னால் டைஜஷனுக்கே எனர்ஜி போயிடும், பிரெயினுக்கு எனர்ஜி கிடைக்காது. ஸோ பிரெயின் ஓவர் சூடாகி, நரம்பு மண்டலம் ரொம்ப ஓவர் சூடாகி எனக்கு தூக்கம் வேணும். தூக்கம்ன்றது வேறு, ஆழ்ந்த தூக்கம்ன்றது வேறு. சாதாரணமாக தூங்குறது 8 மணி நேரம் தூக்கம் போதும், 7 மணி நேரம் தூக்கம் போதும் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது யோகிக்கு ஸ்லீப்பெல்லாம் போனீங்கன்னா யோகா முறையில் சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா 4-5 ஹவர்ஸ் தூங்கினாலே நீங்கள் 8 ஹவர்ஸ் தூங்கின அளவுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். அது யோகாவில் சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, சில மெடிடேஷன்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 8 மணி நேரம் தூங்குறதுனால உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதே ரிசல்ட்டை சில மெடிடேஷன்ஸை சில யோகிக் டெக்னிக்ஸை ஒரு 1 ஹவர் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் 4 மணி நேரம் தூங்கினா கூட அந்த ஓய்வு உங்களுக்கு கிடைச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8 மணி நேரம் தூங்கணும்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அந்த 8 மணி நேரம் ஜென்ரலாக நீங்கள் தூங்குறத உங்களுக்கு என்ன ஓய்வு கிடைக்குமோ ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் சில யோகா தியானங்கள், சில யோகிக் டெக்னிக்ஸ், சில நுணுக்கங்களை நீங்கள் லைஃப்பில் டே டு டே லைஃப் ஃபாலோ பண்ணுறீங்க. அதுக்காக நீங்கள் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அல்ல 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ 8 மணி நேரம் தூக்கத்தில் அப்போது 2 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரம் கூட நீங்கள் தூங்க தேவையில்லை, 4 ஹவர்ஸ் தூங்கினாலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிடும். ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, பிரிஸ்காக இருப்பீங்க. இந்த கண் கருவளையம் ஆட்டோமேட்டிக்காக மாறும். சத்து குறைவுன்றது இருக்குது. சத்து குறைவு உடம்புல நீங்கள் சில சாப்பிட வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் சத்து குறைவு இருக்குது. பட்டு சத்து குறைவுடும் போது எப்போ மூளையும் நரம்பு மண்டலம் ரொம்ப ஹீட்டாக இருக்கோ அப்போ நீங்கள் சத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு அந்த சத்து உடம்புல ஓட்டாது. இதுதான் நிறைய பேர் நான் பார்க்குற பேஷண்ட்ஸில் 90% ஆஃப் த பீப்புள் ஆர் டூயிங் த சேம் மிஸ்டேக். இந்த தப்பு தான் பண்ணுறாங்க. நான் சத்தாக சாப்பிட்றேன் சார், நான் இதை அந்த அவேர்னஸ் இருக்குது மக்கள்கிட்ட. அது நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விட இப்போ ரொம்ப அவேர்னஸ் இருக்குது. மக்கள் நல்லா சத்தா சாப்பிடணும், பாதாம் சாப்பிடணும், பிஸ்தா சாப்பிடணும், மில்கா சாப்பிடணும், என்னென்ன மாடர்னாக மீடியாவில் ட்ரெண்டில் என்னெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வாங்கி எல்லாம் ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி. ஆனால் ரிசல்ட் இருக்கானா இல்லை, இங்கே தான் யோசனை பண்ண மாட்டேன்றாங்க. நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம், நல்லா பாதாம் பிஸ்தா சாப்பிட்றோம், முந்திரியாக சாப்பிட்றோம், மார்க்கெட்டில் டிவியில் என்னென்ன ஆடெல்லாம் வருதோ அதெல்லாம் வாங்கி கரெக்டாக சாப்பிட்றோம். அப்படியும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா
எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் 90% பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இதெல்லாம் சாப்பிட்றாங்க, பட் அது உடம்புல அப்சர்வ் ஆகுதான்னு தெரியல அவங்களுக்கு. உடம்புல அப்சர்வ் ஆகுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. அவ்வளோ நியூட்ரியன்ஸ் எடுத்தாலும் நியூட்ரியன்ஸ் இல்லை, குறைபாடு, அதனால நோய் வருது, ஓகே. நியூட்ரியன்ஸாக எடுக்கிறவங்களும் இதான் இந்த ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூட்ரியன்ஸ் கொடுக்குறாங்க, நியூட்ரியன்ஸ் ஆர் அன்டைஜஸ்டட், அன்அப்சர்வ், அது வெளியில் வந்துடுது, மோஷனாக வெளியில் வந்துடுது, அது தெரியாது அவங்க. அப்போ என்ன பண்ணணும்? உள்ள அதை அப்சர்வ் பண்ணுற டெக்னிக் என்னன்னு பார்க்கணும். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது முதல்ல அப்சர்வ் ஆகுதா? அது அப்சர்வ் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஆனால் வருது. அப்போ என்ன, எல்லா நியூட்ரியன்ஸ் சாப்பிட்றோம், அப்போ அப்சர்வ் ஆகிறதுக்கு என்ன டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போது நைட்டு நல்லா டீப்பாக தூங்குங்க, நைட்டு 9 மணிக்கெல்லாம் படுக்க போங்க, காலைல சீக்கிரம் எழுங்க, சில சத்தான உணவுகள்லாம் சாப்பிடுங்க. இந்த தூக்கத்தை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா 9 மணிக்கெல்லாம் தூங்கணும். சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் 1 hour 2 hours முன்னாடி வந்து தூங்குறதுக்கு ஒரு 1-2 hour முன்னாடி நீங்கள் சாப்பிடணும். வயிறு எம்டி ஸ்டமக்காக இருக்கணும். நைட்டில் வந்து மொபைலு, டிவி இது பக்கத்தில் வச்சுக்காதீங்க. டிவி மொபைலில் பக்கத்தில் வச்சு இன்றைக்கி நிறைய பேர் மொபைலை கூடவே வச்சுட்டு தான் படுக்கிறாங்க. இட் டிஸ்டர்ப்ஸ் பிரைன், ஸ்லீப்பிங் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம். உங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டு கிடைக்காது. இன்றைக்கி உலகத்தில் இருக்க நிறைய பிரச்சனை இதுக்கு எக்ஸ்டர்னல் ரீசனாக ஒன்று சொல்ல போனால் தூக்கமின்மை, போதிய தூக்கமின்மை. தூக்கம் வேணும், அந்த போதிய தூக்கமின்மை இல்லாதது மிக மிக முக்கியமான காரணம். நீங்கள் இந்த மாதிரி ரீசன்ஸை வந்து சரி பண்ணுற வழியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கருவளையும் போய்விடும். உங்களுக்கு எந்த க்ரீமோ எந்த இதுவும் தேவையில்லை. அப்படியே க்ரீமெல்லாம் தடவி நீங்கள் அதை மறைச்சாலும் அது நோய்களை திருப்பி திருப்பி வெவ்வேறு ஊரில் கொண்டு வந்தால் விடும். ஸோ எக்ஸ்டர்னல் க்ரீமை தடவி, ஆயின்மெண்ட்டை தடவி அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அந்த காரணத்தை உள்ள என்னன்னு சரி பண்ணி கண்டுபிடிச்சி அதை செய்யுங்க. மிக முக்கியமான காரணம், நைட் நல்லா டீப்பாக தூங்குங்க. தலைக்கு டெய்லி தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க. நீங்கள் டிராபிக்கல் கண்ட்ரியில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வெப்பமண்டல நாட்டில் தான் இருப்பீங்க. தலைக்கு நல்லா டெய்லினா நைட்டில் படுக்கும்போது கிடையாது, காலையில் எழுந்து குளித்த பிறகு ஒரு 1 hour தலைமுடி ட்ரை ஆன பிறகு வைக்கணும். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நைட்டில் வைக்கிறாங்க. அது ரிசல்ட் இருக்குது, பட் வந்து ஒரு 30 to 40% ரிசல்ட் தான் கிடைக்கும் நைட்டில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா. இப்போ டே டைமில் நீங்கள் காலையில் குளிச்ச பிறகு நல்ல முடியலாம் ட்ரை ஆன பிறகு தலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணணும். தலைக்கு என்ன அப்ளை பண்ணணும்னா மூளை வந்து குளிரும். மூளை எவ்வளோ கூட குளிர்ச்சியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோலாக இருக்கும். எப்போ நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோலாக இருக்குமோ உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு என்ன நியூட்ரிஷன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும், கண்ணீர் கருவளையம் வராது. இந்த கண்ணீர் கருவளையம் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருக்குமே பொதுவான விஷயம் தான் இது. இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு மட்டும் இல்லை. 2 இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உயிர் சத்து வைட்டாலிட்டி வந்து குறையுதுன்னு அர்த்தம். கண்ணின் கருவளையம் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ள வைட்டாலிட்டி குறையுது. அது எந்த வகையில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, எந்த வகையில் அது குறையுதுன்றது உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்க தெரியாது. ஆனாலும் ஆண்களானாலும் பெண்களானாலும் அவங்களுடைய வைட்டாலிட்டி குறையுது. வைட்டாலிட்டின்னா உயிர்த்தன்மை, நோய் எதிர்ப்பு தன்மை வந்து உங்களுக்கு குறையுதுன்னு அர்த்தம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தயவு செய்து க்ரீம்ஸ் ஆயின்மெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன இந்த இயற்கை முறைகளை பயன்படுத்தி, யோக முறைகளை பயன்படுத்தி நல்லா டீப் ஸ்லீப்பிங் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக கருவடை ஆட்டோமேட்டிக்காக தானாக மாறிடும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.